கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துக்குள்ளே வேற சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 26ஆம் வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, துன்மார்க்கன் யாரு என்பதை முதல்ல எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா சில குடும்பத்தில் இப்ப சர்ச்சைக்கு போறதுக்கு ஆரம்பிச்சாச்சு, ஞானசம் எடுத்தாச்சு, விசுவாசியா மாறியாச்சு, தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, கனிகள் உள்ள பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, வரங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனம். உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு யாரெல்லாம் விலகி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க பேர் தான் துன்மார்க்கர். முதல்ல இந்த சத்தியத்தை எல்லாரும் வீட்டில் படிங்க. ஏன்னா கடைசி காலத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது இல்லை. கையில் பைபிள் எடுத்து வாசித்தா தான் வசனம் எப்படி எழுதப்பட்டுன்னு சொல்லி தெரியும். இப்போ செல்ஃபோன் பார்க்க தான் நேரம் இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த வீட்டு முன்னாடி அழகாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்துச்சு, நல்லா பெருசாக எழுதப்பட்டிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வீட்டு வாசப்படியில் எழுதிருந்துச்சு. நான் அப்படியே வரும்போது லைட்டாக படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த வீடு தாண்டறதுக்கு முன்பாக அந்த வீட்டுக்குள்ள ஒரு சவுண்ட் வந்துச்சு. நல்ல ஸ்பீக்கர்ல நல்ல பாட்டு ஓடிட்டு இருக்கு. நான் உடனே 2 வீலர்ல வந்துட்டு இருந்தேன். அப்படியே மெதுவாக ஸ்பீடு குறைச்சி என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சு கேட்டேன். எனக்கும் கொஞ்சம் புரியலை. உடனே வண்டியை ஆஃப் பண்ணிட்டு கேட்டேன். ஏன்னா வீட்டு வாசப்படியில் எழுதிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு சர்ச்சினுடைய விசுவாசிகள் தான் புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. வீடு கட்டின வீட்டில் வெளியில் கல்லில் பதிச்சிருக்காங்க. அந்த கல் நல்ல பெருசாக பதிச்சிருக்காங்க. வீட்டு முன்னாடி பார்த்தா அந்த வசனம் ரோட்டில் போகும்போது எல்லாரும் படிச்சுட்டு போகிற மாதிரி நல்லா அழகாக பெருசாக அழகாக பதிஞ்சிருக்கு. அப்போது நானும் பார்த்தேன், வசனம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த வீட்டை விட்டு தாண்டறதுக்குள்ள என்னால் தாண்ட முடியல. நல்ல சவுண்டாக பாட்டு ஓடிட்டுருக்கு. நானும் கேட்டு பார்த்தேன், எனக்கு கேட்கல. வண்டியை ஆஃப் பண்ணி பார்த்தேன், சினிமா பாட்டு ஓடிட்டுருக்கு. அப்புறம் அந்த வீட்டு வாசலில் போய் வெளியில் வாசலில் நல்ல வசனம் எழுதியிருக்கீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் ஊழியக்காரன் தான் பேசுகிறேம்மா. உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத பாட்டு வீட்டில் இருந்தால் ஆசீர்வாதம் இருக்காது. நம்மளை பார்த்து ஒரு 2 குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா எப்படி ரட்சிக்கப்படும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் ஆஃப் பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா? வெளியில் பார்த்தா, வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா வசனம் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் உள்ளேயோ இப்படி நம்ம 1000 காரியங்கள் சொல்லலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்பமெல்லாம் தடுமாற்றம் வருது. ஏன்னா நானும் இந்த பூமியில் தான் வாழ்கிறேன், எல்லாரும் பூமியில் தான் வாழ்கிறோம், உலகத்துல தான் வாழ்கிறோம். மனுஷன் எப்போ விழுந்து போகிறான்?
எப்பவும் பிரச்சனைக்குள்ள மாட்டிடுறான், எப்பவும் போராட்டத்தில் மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வசனத்தை விட்டு விலகும்போது துன்மார்க்கு. ஒரு குடும்பத்தில் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வசனத்தை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. ஒரு வீட்டுக்குள்ளே சமாதானம் வேணும் அப்படின்னா வசனத்தின் மேலே வாஞ்சே இருக்கணும். இன்னைக்கு வசனத்தின் மேலே யாருக்கும் வாஞ்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் வாசிப்பாங்க, அப்புறம் அப்படியே வெளியில் கிளம்பி போயிடுவாங்க. சில குடும்பத்தில் பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்க, சின்ன வயசுலேருந்து பைபிள் வாசித்து உண்மையாக வாழ்ந்தோம். சில குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து குடும்பத்தில் பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாம் பார்த்து சகல விதமான ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாங்க. சில ஊரே அப்படி இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சர்ச்சு பார்த்தா பெருசாக இருக்கும், அழகா அந்த ஊர் ஃபுல்லாக அந்த பட்டணம் அப்படிம்பாங்க, அந்த பட்டணம் ஃபுல்லாக ஆசீர்வதிக்க பட்டணமாக இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சின்ன வயசுலேயே சண்டே கிளாஸு, விபிஎஸ்ஸு, கொயரில் விட்டுருப்பாங்க, கீபோர்டு வாசிப்பாங்க, மிஷினரி ஊழியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஐஎம்எஸ்ஸுக்கு எஃப்எம்பிக்கு காணிக்கை பிரிச்சுட்டு இருப்பாங்க, சர்ச்சில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுறோமா, இல்லை உண்மையிலேயே நம்ம வார்த்தையின்படி வாழ்கிறோமா? இதை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதை யோசிக்காமல் இருந்துட்டு என் வீட்டில் எனக்கு தரித்திரம், அப்புறம் பஞ்சம், அப்புறம் கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல. இப்போ யாரும் வீட்லேயும் நேரம் இல்லை. நல்ல நாடகம் பார்க்கணும், நல்ல படம் பார்க்கணும். அப்புறம் பார்த்தா வீட்டு வாசப்படியில் பாவம் தான் படுத்து கிடக்கும், பிசாசு தான் படுத்து கிடப்பான். அப்புறம் போக மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வேணால் போயிடலாம். மற்ற 6 நாள் இஷ்டம் போல் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது கொயரில் உள்ள ஒரு பையன் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆன்லைனில் கேம் விளாடுவேன் அப்படிமா. 10 மணி நேரம் ஆன்லைனில் 10 மணி நேரம் கேம் விளாண்டதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் அதன் மூலியமாக நிறைய பிரச்சனை வரும்ல. நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே, 10 மணி நேரம் பைபிள் வாசித்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நேரத்தை வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத இடத்துல நின்றுட்டு துன்மார்க்கமான வழியில் நடந்துட்டு துன்மார்க்கமான ஆலோசனைக்குள்ளே செவி கொடுத்துட்டு கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்தில் சிக்கி கொண்டு அப்புறம் குடும்பம் பார்த்தா நிம்மதியே இருக்காது. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். இந்த துன்மார்க்கர் யாருன்னு சொல்லி பைபிளில் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு மனுஷன் மனம் திரும்பணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்வே வரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் உணர்வும் இல்லை, துணிகரமாக வாழ்கிறாங்க, துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க. கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சான்னு சொல்லி தூசிக்கிற வார்த்தைகளை பேசுகிறாங்க. நிறைய தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர் தான்ப்பா. இன்னைக்கு முதல்ல செய்தியினுடைய ஆழத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்பாக சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க நல்லா இருக்கணும், உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். சில குடும்பத்தில் இப்போ அப்படிலாம் பார்க்க முடியல, இஷ்டம் போல் வாழ்கிறது. அப்புறம் என் வீட்டில் எனக்கு பிரச்சனை, அதை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல, உண்மையாக சொல்லணும்ல. இப்போ அப்படி சொல்கிற ஆள்லாம் காணும். நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியில, ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கணும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ள வாங்க, சத்தியத்துக்குள்ள வாங்க, கீழ்ப்படிங்க, கை கொள்ளுங்க. நமக்கு சட்டம் எழுதி கொடுத்துட்டார்ல, துன்மார்க்கமாக வாழ சொன்னாரா? கிடையாது. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணும். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு என் குடும்பம் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா தண்ணி அடிக்கும், பிள்ளைகள் பார்த்தா வேற கள்ள தொடர்பு, விபச்சார அடிமை, போதை அடிமை, கஞ்சா பழக்கம், என்னெல்லாம் நடக்கு நாட்டுக்குள்ள, ஓரின சேர்க்கை.
சில குடும்பத்துலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. வருஷத்துல ஒரு 2 தடவை சர்ச்சுக்கு போறது, புது வருஷத்துக்கு, அப்புறம் கிறிஸ்மஸ் 25க்கு, அப்புறம் பெரிய வெள்ளிக்கிழமை, அப்புறம் ஈஸ்டரு. மத்த நாள் பார்த்தா சர்ச்சுக்கே போறது கிடையாது. துன்மார்க்கமான வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலும் துன்மார்க்கர். எத்தனை குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியே தெரியாது. எல்லாம் ஸ்பிரிச்சுவல்ல இருக்கு. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்தாச்சு அப்படின்னாலே அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீட்டு வாசப்படில பாவம் தான் படுத்து கிடக்கும். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமானா வாழ்ந்துட்டு ஜெபம் பண்ணுனா ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தால் முதல்ல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து ராஜா என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, என் துணிகரத்தை மன்னிங்க, என் துன்மார்க்கமான காரியத்தை மன்னிங்க சொல்லி தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பி தாழ்த்தி அர்ப்பணித்தால் மட்டும்தான் நம்ம முதல்ல நீதிமானா மாற்றப்படுகிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நீதிமான் சொல்லிட்டு நல்ல வீட்டுல நகையை வாங்கி வச்சிருக்காங்க. கேட்டா என் மருமக கொண்டு வந்தா அப்படிம்பாங்க. ஒரு கல்யாணம் முடிகிறதுக்கு முன்பாக என் பையன் இவ்வளவு படிச்சிருக்கான், என் பையன் இந்த நாட்டில் இருக்கான், என் பையன் இவ்வளவு சம்பளம் வாங்குறான், நீங்க என்ன செய்வீங்க? ஒரு கல்யாணம் முடியும் முன்னாடி இப்படிதான் பேச்சுவார்த்தை நடக்கு. நகை, பணம், பொருளாசை இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நடமாடிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். முதல்ல சத்தியத்தை புரிந்து கொள்வோம், மற்றதெல்லாம் நமக்கு ரெண்டாவது. இப்ப நிறைய குடும்பத்துல பிள்ளைகளுக்கு ஏன் கல்யாணம் முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தால் நகைய பேசுறாங்க, கல்யாணம் முடியாம ஸ்டக் ஆயிருது. சில குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 பவுன் தரணும், 5 பவுன் தரணும், உங்க அம்மா அப்பா வீட்டில் போய் வாங்கிட்டு வா. கேட்டால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், ஞானசனம் எடுத்த பிள்ளைகள் தான், சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் தான் மருமகளை கொடுமைப்படுத்துறது. சில வீட்டில் என்ன நடக்கு அப்படின்னா மாமியார் கவனிக்கிறது கிடையாது. ஏன்னா சகல செழிப்போட வராங்க, மாமியாருக்கு மரியாதை கொடுக்க கிடையாது. சில வீட்டில் மனைவி இருப்பா, இவங்க பார்த்தா சில இடத்துல பார்த்தா விபச்சாரத்தில் போய் சிக்கி கொள்வாங்க, வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. சில குடும்பத்தில் பார்த்தா தண்ணி அடித்து அந்தால பணத்தெல்லாம் நேராக அங்கே போயிடும், ஒயின் ஷாப் போயிடும். சில குடும்பத்தில் அம்மா வேண்டாம் அப்பா வேண்டாம், பணம் மட்டும் போதும். இதெல்லாம் துன்மார்க்கமான வாழ்க்கை தானே. இதெல்லாம் எப்படி பரிசுத்தமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? அதனால கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி உண்மையா வாழ்ந்து சத்தியத்து கை கொண்டு வாழ்ந்தா ஜெபம் கேட்கப்படும். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நிறைய குடும்பத்துல நீதிமானா வாழ்றதும் கிடையாது, நீதிமானா வாழ விரும்புறதும் கிடையாது, நீதிமான பத்தி யோசிக்கிறதும் கிடையாது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் கிடையாது, ஜெபிக்கிறதும் கிடையாது, துதிக்கிறதும் கிடையாது. ஆக மொத்தம் வீட்டில் நிறைய வீட்டில் கடன், பிரச்சனை, போராட்டம், வறுமை, தரித்திரம், நிம்மதி இல்லை, நைட்டான தூக்கம் வரமாட்டுக்கு. என்ன நடக்கு? அப்புறம் பார்த்தா எனக்கு என் வீட்டில் எனக்கு இந்த மாதிரி கெட்ட சொப்பனம் வந்துட்டு, எனக்கு வியாதி வந்துட்டு, எனக்கு போராட்டம் வந்துட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சு அப்படின்னா துன்மார்க்கன். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு அப்புறம் எனக்கு வீட்டுல இவ்வளவு பிரச்சனை அதை மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்பான். ஐயோ நான் துன்மார்க்கனா வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உட்காந்து யோசிக்கிறதுக்கு ஆள்லாம் இல்லை. என் வீட்டில் எனக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, அதை மட்டும்தான் புலம்பிட்டு இருப்பாங்க. நான் துன்மார்க்கனா வாழ்றேன், என் நினைவு சரியில்லை, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கேன், நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேன், என் நினைவு சரியில்லைன்னு சொல்லி ஒரு மனுஷன் உணர்ந்தால் மட்டும்தான் மனம் திரும்புவான். ஒரு குடும்பத்துல மனம் திரும்பணும் அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் மனம் திரும்பணும், என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா.
உண்மையா வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் பைபிள்ல போட்ட எல்லா ஆசீர்வாதமும் நம்ம வீட்டுக்குள்ள வரும். இன்னைக்கு நிறைய வீட்டுல ஆசீர்வாதத்தை காணோம், நிம்மதியை காணோம், சமாதானம் இல்லை. பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாமே தடை. திருமணம் தடை, பிள்ளை இல்லை தடை, வியாபாரத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வீடு கட்டுறதுல தடை, குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட காரியத்துல தடை 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 தடை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? 1ஆம் சங்கீதத்தை மனப்பாடமா படிக்கலன்னு அர்த்தம். சில குடும்பத்துல பைபிளை வாசிப்பாங்க, ஆனா துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்டு வீடு கட்டிட்டு இருப்பாங்க. துன்மார்க்கமான ஆலோசனையா இருந்துட்டு கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா பணம், நகை, சொத்து, பொருள், காரு, போஸ்ட் அப்படின்னு உடனே நேர கல்யாணம் முடிச்சிருவாங்க. கர்த்தர் சித்தமா இதெல்லாம் தேவ திட்டம் தானா, தேவனுக்கு பிரியமானபடியா கல்யாணம் முடிக்கிறோமா அப்படிலாம் யோசிக்கிறதுலாம் கிடையாது. பணம் இருக்கா, நகை இருக்கா, பொருள் இருக்கா, அப்படி நிறைய செழிப்பா இருக்கா, ரைட், ஓகே, டன், அப்ப கல்யாணம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நிம்மதியே இல்லை. என்ன என்ன என்னன்னு சொல்லி கேட்டு பார்த்தா அந்த வீட்டுல போய் பார்த்தா பைபிளும் வாசிக்க மாட்டாங்க, தேவனை குறித்து ஒரு அறிவும் இருக்காது, ஞானமும் இருக்காது, பக்தி வைராக்கியமும் இருக்காது. சும்மா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கடமைக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. துன்மார்க்கமான வாழ்க்கை, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு பணம் கிடைக்கி, நகை கிடைக்கி, சொத்து கிடைக்கி அப்படின்னா அப்ப எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வந்த மருமக சரியில்லை, அப்புறம் மருமகன் சரியில்லை, அப்புறம் மாமியார் சரியில்லை. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? பணம், நகை, பொருள், காரு, சொந்த வீடு, பெரிய போஸ்ட்டு, வீட்டில் சம்பளம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து முடிக்கும் போது தான் இவ்வளோ பிரச்சனைக்குள்ள வருது. நல்ல பையனா, நல்ல குடும்பமா, நல்ல மருமகளா, நான் எதிர்பார்க்குற ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் தானா அப்படின்னு சொல்லி யோசித்து ஆராய்ந்து நல்ல குடும்பமா கல்யாணம் முடித்தால் அந்த வீட்டுக்குள்ளே தேவன் கூட இருப்பார். நீங்க நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு என்ன காரணம்? இந்த பணம் தான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. எப்படி ஒரு மனுஷன் துன்மார்க்கனா மாறுறான்? ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான், வார வாரம் சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான், கூட கொஞ்சம் நகை போடுறாங்க அப்படின்னு ஏமாந்துருந்தாங்க, கூட கொஞ்சம் சம்பளம் வருது, கொஞ்சம் வெளிநாட்டு வருமானம் வருது, வீடு, சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, நல்ல பணம் செழிப்பா இருக்கு அப்படின்னா ஏமாந்துருந்தாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா, ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொல்லி கேட்க மாட்டேங்காங்க. துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். எப்பமெல்லாம் ஒரு மனுஷன் துன்மார்க்கனா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறானோ அந்த நினைவுலாம் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. சரி, பைபிள்ல ஒரு முக்கியமான வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி போட்டிருக்கோ, உமது வேதத்தை விட்டு விலகுற யாவரும் துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கோ, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அதுல ஒரு 3 பாயிண்ட் வரும். தீட்டு, அருவருப்பு, பொய், நடப்பிக்கிறது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒரு மனுஷன் தீட்டா இருக்கிறானா, அருவருப்பா இருக்கிறானா, பொய்யா இருக்கிறானா, ஆட்டுக்குட்டி அவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட முடியாது. ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா மாறி உண்மையா வாழ்ந்தால் பரலோகம். இல்லை ஏதோ நாங்கள் நைட் நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் செய்தி கேட்குறோம், எங்கள் குடும்பம் சரியாயிடணும் அப்படின்னா மனம் திரும்பினா மட்டும்தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்குள்ளே இயேசு கூட இருப்பார். துன்மார்க்கமாக வாழ்கிற வீட்டில் பிசாசு தான் உள்ள என்ட்ரு ஆகிட்டு இருக்கும்.
பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு அதிகாரியாரு பிசாசு. அந்த பிசாசை இயேசு கிறிஸ்து தலையை நசுக்கிட்டாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பாவத்துக்கு இடம் கொடுக்குற யாரு? ஒவ்வொரு வீட்லேயும் பாவத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது பிசாசு உள்ளே என்ட்ராராம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பாவத்துக்கு இடம் கொடுக்குறோமா, பிசாசுக்கு இடம் கொடுக்குறோமா? இந்த பொல்லாத பிசாசு ஒவ்வொரு வீட்டையும் அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? நல்ல இஷ்டம் போல நாடகம் பார்க்குற, இஷ்டம் போல படம் பார்க்குற, இஷ்டம் போல கேம் பார்க்குற, இஷ்டம் போல ஆன்லைனில் போய் ஏதோ வீடியோ பார்க்குறது, இஷ்டம் போல வெப்சைட்டில் போய் தேவையில்லாமல் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறது. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் எப்படிப்பா நிம்மதி இருக்கும்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. அதனால் காலையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்குள் இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு. இந்த அருவருப்புன்னு சொல்லி போட்டிருக்குல்ல, ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா துன்மார்க்கன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு அர்த்தம். சரி, பழைய ஏற்பாட்டில் எங்கே ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா 1ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவியல் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கன் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி பணத்து பின்னாடி போறாங்க, நகை பின்னாடி போறாங்க, பொருள் பின்னாடி போறாங்க. சம்பாதிக்கணும் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி துன்மார்க்கமா போயிடுறாங்க. துன்மார்க்கமா போனதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஒருவேளை நான் பரலோகத்துக்கு போன்னு சொல்லி யாராவது முடிவு பண்ணீங்க அப்படின்னா, தீர்மானம் பண்ணீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி ஆரம்பிங்க, பரலோகத்தில் போய் சேர முடியும். இல்லை நான் கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், நாங்கள் போகிற சர்ச்சில் எங்களுக்கு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல, நாங்கள் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம், நாங்கள் இஷ்டம் போல் வாழ்வோம் அப்படின்னா, பைபிள் அப்படி சட்டம் எழுதப்படலை. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணுமா? மாறினா பரலோகம். இல்லை மாற மாட்டேன்னு சொல்லி அடம் பிடித்தால் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும். அதனால நைட் நேரத்தில் செய்தி கேட்கும்போது சில கடினமான செய்தியாக தான் இருக்கும். மனம் திரும்பினால் ரட்சிப்பு, மனம் திரும்பினால் விடுதலை, மனம் திரும்பினால் கிருபை, மனம் திரும்பினால் தீர்காயுசு, மனம் திரும்பினால் நித்திய ஜீவன், மனம் திரும்பினால் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், மனம் திரும்பினால் இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வருவார், மனம் திரும்பினால் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். நான் மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சா அங்கே பிசாசு கிளம்பி போக மாட்டேன். அதனால் சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏன்னா சில குடும்பத்தில் இஷ்டம் போல் வாழ ஆரம்பிச்சாச்சு, மனம் திரும்புகிற ஒரு பழக்கம் இல்லை, அம்மா அப்பா வார்த்தைக்கு கேட்குற பழக்கம் இல்லை. வீட்டில் மனைவி சொல்லுவா, அம்மா சொல்லுவாங்க, வயசான பாட்டிமா சொல்லுவாங்க, இப்படி செய்யாதீங்க, இது செஞ்சால் தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு சொல்லுவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. துன்மார்க்கமான வழியில் போய் அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆயிரும், அப்புறம் நஷ்டமாயிரும், அப்புறம் கடன் வந்துடும், அப்புறம் பிரச்சனை வந்துடும், அப்புறம் போராட்டம் வந்துடும், அப்புறம் படுத்த தூக்கம் இருக்காது, அப்புறம் எங்கேயாவது போய் தனியாக போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க, பிள்ளை ஒரு பக்கம் இருக்கும், இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. ஏன் எதுக்கு ஒன்றுமே புரியாது. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகுனாலே துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகியாச்சுனாலே கர்த்தர் தூரமாக இருக்கிறாரா? கர்த்தர் தூரமா இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் வரும்? கர்த்தருக்கு தூரமா இருக்கும்போது, கர்த்தரே தூரமா இருக்கும்போது
அந்த வீட்டுக்குள்ளே எப்படி ஆசீர்வாதம் வரும்? துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்கள் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமானா வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் நம்ம ஜெபம் கேட்கப்படும். இல்லை பிரதர், நான் துன்மார்க்கனதான் வாழ்வேன் அப்படின்னா கர்த்தர் தூரமாக இருக்கிறாராம். அப்போ அந்த வீட்டில் பிரச்சனையும் பெருசு பெருசாக தான் இருக்கும். பெரிய பெரிய பிசாசுகளும் உள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கும். ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்தில் புரியாது. அவங்க நினைப்பாங்க, எனக்கு யாரோ மாந்திரியம் பண்ணிட்டாங்க, எனக்கு எவனோ பண்ணிட்டான், எனக்கு யாரோ பண்ணிட்டான்னு சொல்லி மற்றவங்கள கையை நீட்டிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வீட்டில் நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, இஷ்டம் போல் வாழ்கிறது, பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவையில்லாமல் வீண் வார்த்தை, இது எல்லாமே கணக்கில் வந்துடும். அதனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிற நேரத்தை யூஸ் பண்ணுங்க. நல்ல பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, உண்மையாக வாழ பழகுங்க, அன்பு கூறுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இல்லை நான் எதுவுமே கேட்க மாட்டேன், எந்த பிரசங்கமும் கேட்க மாட்டேன், நான் இஷ்டம் போல தான் வாழ்வேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கேட்ட சத்தியத்தின்படி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் நித்திய ஜீவனில் வரணும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, குறைகள் குற்றங்களை மன்னிங்க. யாரெல்லாம் இணைந்துக்கணும் எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் படுக்கிற ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எத்தனையோ குடும்பத்தில் பிரிந்து போன குடும்பம் உண்டு. கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்போ நிறைய பிரச்சனை. அந்த குடும்பத்துக்கு சமாதானம் தாங்க. கர்த்தர் நீதி நியாயம் விசாரிங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் கூட ஆசிரியங்க. டெலிவரி பண்ணுறாங்க, பரமத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, ஏற்ற துணையை தாங்க. எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்காக ஆயத்தமாக இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் கர்த்தருக்காக வாழ்ந்து தீர்மானம் எடுத்துக்க அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வேதத்தை இரவு மூலமாக தியானிக்கிறது கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனர் இல்லையப்பா மினிஸ்டர் மூலியமாக இணைந்த எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிப்பட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பட்டும். கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. இந்த மாதத்தினுடைய தேவைகள் சந்திங்க. நிறைய குடும்பத்தில் ட்ராவலிங் இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிடும். கேட்ட சத்தியத்தின்படி மனம் திரும்பி பரிசுத்தமாகப்பட்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து சகல விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிடும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்முடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.